நேயர்களே, இன்றைக்கு நான் மாற்றுக்குரல் இது ஒரு மிக முக்கியமான செய்தியை ஏற்கனவே போட்டு ஆயிரக்கணக்கான பேர் பார்த்துருந்தது. சவுதி அரேபியாவுக்கும் யுனைடெட் அரபு எமிரேட்ஸுக்கும் இடையில் மோதல் வெடித்து 15 ஆண்டுகள் ஒரு கூட்டு மேலாண்மை அணியாக இருந்த யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், அபுதாபியை தலைமையாக கொண்ட அந்த நாட்டிற்கும் சவுதிக்கும் இடையில் ஒரு பெரும் பகை மூண்டு விட்டது. அந்த சண்டை ஏமனில் நடந்ததை குறித்து நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் இப்போ பேச போகிறது இந்த பெரும் பகை துரோகம், என்னுடைய துரோகம் செஞ்சிட்டான் அப்படின்னு சவுதியினுடைய முகமது பின் சல்மான் மட்டுமில்லை, அந்த ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய முக்கிய ஆளுமைகள் கொதித்திருப்பதாகவும் செய்திகள் வந்திருக்கிறது. இதனால் ஏற்படுகிற இம்பேக்ட் மத்திய கிழக்கில் என்ன நடக்க போகுது, யாருக்கு பாதிப்பு, இதை நான் பேச போகிறேன். இந்த துரோகத்திற்கு பின்பு பெரும் பாதிப்பில் சிக்கப் போகிறது யார் என்றால், அது துபை, அபுதாபி போன்ற நாடுகளை, ரஸ்ஸல் கைமா, ஷர்ஜா உள்ள நாடுகளை உள்ளடக்கிய அந்த 7 ராச்சிய மண்டலமான யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் நிச்சயமாக பாதிக்கப்பட போகிறாங்க. என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? நிச்சயமாக நான் சொல்ல போகிறேன். இப்போது சவுதிக்கு என்ன பிரச்சனைன்னா, இந்த 2 பேரும் சேர்ந்து 2010 ஒரு கோலியேஷன் ஃபோர்ஸ், 2 பேரும் எதற்கு இந்த கோலியேஷன் ஃபோர்ஸ்னால், அவங்க ஆப்ரேஷன் ஒன்று ஏமன், இன்னொன்று எகிப்து. எகிப்தில் முகமது முர்சிங்கிறவர் முஸ்லீம் பிரதர்ஹுட்ஸ் ஆர்கனைசேஷனில் ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணி இஸ்லாமிய சகோதரத்துவம் அப்படிங்கிறது ஒன்று கொண்டு வந்தார். இதை பார்த்த உடனே சவுதிக்கும் யுனைடெட் அரபு எமிரேட்ஸுக்கும் மிகப்பெரிய ஷாக் ஆயிட்டாங்க. ஏன்னா இவங்க மன்னர்கள், அப்பா, பெரியப்பா, சித்தப்பா, தாத்தா இப்படி வரும். ஆனால் இஸ்லாமிய ஆட்சியில் எலெக்ஷன் ஒன்று உண்டு, ஜனாதிபதி ஒன்று உண்டு, தேர்தலில் போட்டிடலாம், மக்களை அவர்கள் தங்களுடைய கொள்கைகளை பிரதிபலித்தணும். நபிகள் நாயகத்துடைய காலத்திற்கு பிறகு அவருடைய பிள்ளைகள் இல்லை, அவருடைய நண்பர் அபூபக்கர் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தலைவராக வந்தார். ஏனால் நபிகள் நாயகத்திற்கு பிறகு ஆட்சியாளராகவும் அவருடைய ஆட்சியில் ஏராளமான செல்வந்தங்களை எல்லாம் இஸ்லாம் வழியிலே அவர் செலவு பண்ணியதால் மக்கள் அவரை விரும்பினார்கள். அமீருல் மூமினின், அந்த நாட்டினுடைய ஒட்டுமொத்த அமைப்பின் தலைவராக அவர் மாறினார். அதற்கு பிறகு உமர் மிகப்பெரிய ஆட்சியாளர். இந்தியாவில் மகாத்மா காந்தி போன்றவர்கள் உலகத்தில் ஒரு ஆட்சி இருக்கணும்னா உமருடைய ஆட்சி இருக்கணும்னு சொன்னார். அதுக்கு பிறகு உஸ்மான், இப்படியெல்லாம் அவருடைய தோழர்களும் உறவினர்களும் வந்தார்கள். ஆனால் அனைவரும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். அதான் முக்கியம். இப்போ சவுதி என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த இஸ்லாமிய பிரதர்ஹுட்ஸ்லாம் வந்தால் ஏற்கனவே பிரச்சனைகளை கொண்டு வந்துக்கிட்டு இருக்கான் சொல்லி சவுதியும் யுனைடெட் அரபு எமிரேட்ஸும் சேர்ந்து நிறைய பணத்தை கொடுத்து எகிப்தில் காலி செஞ்சு அமெரிக்கா கடைசியில் தூக்கிலே போட்டாங்க. அவர் இறந்து போயிட்டார். இப்போ அப்துல்லா அல் சிசிங்கிறவருடைய ஆட்சி இருக்குது. அதுக்கப்புறம் ஏமனுக்குள்ளே பூந்து ஹவுதிக்கில் அடித்தாங்க 2 பேரும் சேர்ந்து. ஹுதிகள் யாருன்னா ப்ராக்சி ஆஃப் ஈரான், அவங்கள ஒன்றுமே செய்ய முடியாது. அவங்க இன்றைக்கும் அமெரிக்காவுக்கு தண்ணி காட்டுறாங்க, இஸ்ரேலை காலி செய்து கொண்டிருக்கிறாங்க. அது ஒரு ஷியா குரூப்பான ஒரு அமைப்பு. இதை தாண்டி இந்த 2 பேரும் ஏமனில் என்ன செஞ்சாங்கன்னா, சவுதிக்கும் ஏமனுக்குள்ள பார்டரை நான் சொல்லியிருக்கேன், 1300 கிலோமீட்டர் பகிர்ந்தளித்தாங்க. எந்த ரெபல்ஸை அடக்கணும்னு சொன்னானோ அதே போராளி குழு எஸ்டிசி, சதர்ன் டிரான்சிஷனல் ஃபோர்ஸ் கவுன்சில், இதற்கு சவுதிக்கு எதிரான இதற்கு கள்ளத்தனமாக 80 கண்டெய்னர் நிறைய ஆயுதங்களை கொடுத்தான். அமெரிக்கா பார்த்து சொன்னோம் சேட்டலைட்டில், சவுதிட்ட கவனமாக இருந்துக்கோ, கூட நட்பாக இருந்து உனக்கு எதிரான படைக்கே அல் குசேரா துறைமுகத்திலேருந்து சரக்கு போகுதுங்கிற சொல்லிட்டான். உடனே கோபத்தில் துரோகி அப்படின்னு அவன் அடித்தான் சவுதி. இது சம்பவம் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். நான் ஏற்கனவே போன காணொலியில் அழகாக சொல்லியிருக்கேன். இதை விட்டுருங்க.
அடுத்து என்ன நடந்துச்சு இப்போ அப்படின்னு பார்த்தா, இப்போ சவுதி துரோகின்னு சொல்லி ஏமன்ல இருக்கக்கூடிய அரசு அல்ல ஆலிமியுடைய அரசிட்ட சொல்லிட்டான், இந்த துரோகி 24 மணி நேரத்துக்கு வெளியேட்டுன்னு அவ்வளோ பேர் வெளியேறிட்டான். இவனோட போட்ட அக்ரிமெண்ட் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் போட்ட எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுங்கண்ணா, அவ்வளோ சைன் பண்ணி க்ளோஸ் பண்ணி அனுப்பிவிட்டான். இப்போ சவுதி இப்போ இந்த முறிஞ்சதுனால யாருக்கு இழப்பு? சவுதி அரேபியாவுக்கு இழப்பா அல்லது யுனைடெட் அரபு எமிரேட்ஸ்க்கு இழப்பா? நாம் அந்த ரெண்டையும் பார்க்க போகிறோம். சவுதி அரேபியாவுடைய பொருளாதாரத்தை முதல்ல பார்ப்போம். பெரிய நில வளங்கள் கொண்ட நாடு, உலக முஸ்லிம்களின் சுன்னா முஸ்லிம்களின் தலைமை நாடு. அந்த நாட்டுடைய வருவாய் என்ன? 650 பில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் ஆண்டுக்கு அதனுடைய வருமானம். இம்போர்ட் எவ்வளோ பண்ணுறாங்க? 150 பில்லியன் அமெரிக்க டாலர்கள். அவங்க இறக்குமதி செய்வதும் ஏற்றுமதி 650 பில்லியன் அமெரிக்க டாலர்கள். எவ்வளோ பெரிய அமௌண்ட்டுன்னு பாருங்க. அதே மாதிரி யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் என்ன செய்கிறாங்க? அபுதாபியின் தலைமையாக வந்து 530லேருந்து 560 பில்லியன் பொருளாதாரம். அவங்களும் பெரிய ஆட்கள் தான், சாதாரணமான ஆட்கள் கிடையாது. ஆனால் ஒரு டிஃபரெண்ட் என்னன்னா, சவுதியினுடைய வருமானம் ஒன்று பெட்ரோகெமிக்கல் தான். கேஸ் அண்ட் ஆயில், பெட்ரோகெமிக்கல், இதுதான் அவனுக்கு வருமானம். ஆனால் யுனைடெட் அரபு எமிரேட்ஸுக்கு துபாயில் பெட்ரோல்லாம் ஒன்றும் கிடையாது. அபுதாபியில் இருக்குது, இருந்தாலும் பெரும் வருமானம் டூரிஸ்ட்டு, கேளிக்கைகள், ஏற்கனவே தங்கக்கூடிய ரெசார்ட்ஸ், டான்ஸ் கிளப், இன்டர்நேஷ்னல் கார்ப்பரேட் சென்டர்ஸ், ரியல் எஸ்டேட் மண்டலங்கள், சினிமா தொழில்கள், பெரிய மாளிகைகள், தங்கும் வசதிகள், ரெசார்ட்ஸ், இதில் தான் அவனுக்கு அள்ளுது காசு. இப்போ சவுதி முஸ்லீம் நாடு, அங்கே நாட்டில் குடி கிடையாது, அந்த நாட்டில் போதை வைக்க முடியாது. ஆனால் அந்த நாட்டுடைய பெண்கள் ப்ராஸ்டியூஷன் கிடையாது. ஆனால் துபாயில் எல்லாமே உண்டு. உலகம் முழுவதுமான பெண்கள் வந்து தங்கலாம், டான்ஸ் பாடலாம், பார்களில் குளிக்கலாம், கேளிக்கை எல்லாமே உண்டு, எல்லாம் உண்டு. அதனால தான் உலகமே அங்கே வந்து கிடக்கு. அதில் தான் அவனுக்கு ஒரு 700 கோடி டாலர், பில்லியன் யூஎஸ் டாலர் வருமானம் வருது. 650லேருந்து 700 பில்லியன் யூஎஸ் டாலர். ஒரு ட்ரில்லியனுக்கு கொஞ்சம் தான் கம்மி சார். ஒரு ட்ரில்லியன்னா 1000 லட்சம் கோடி, 100 லட்சம், அதாவது ஆமாம் 1000 பில்லியன்னா கொஞ்சம் தான் கம்மி. ஒரு ட்ரில்லியன்னா 100 லட்சம் கோடி. இது கிட்டத்தட்ட எங்கேயோ வந்துருச்சு வருமானம். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தா, இப்போ துரோகியா சவுதியை வந்து பட்டம் கட்டிட்டான். யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் சவுதியால் பட்டம் கட்டப்பட்டு விட்டது. இந்த சண்டை வந்த பிறகு இப்போ அடுத்து யாருக்கு என்ன ஏற்பாடு வரும் அப்படின்னு இன்டர்நேஷ்னல் ஆங்கில காணொலியில் ஒரு செய்தி வெளியாக இருக்குது. அதில் தமிழாக்கத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, இனி சவுதி யுனைடெட் அரபு எமிரேட்ஸை நம்பாது. 2 பேருமே அண்ணன் தம்பியாக தான், வளர்ப்பு பிள்ளைகளாக தான் இருந்தாங்க. அமெரிக்காவிலேருந்து அமெரிக்காட்டேருந்து ஆயுதங்கள் சவுதி வாங்கி குவிக்க போகுது. ஏற்கனவே முகமது பின் சல்மான் 1 ட்ரில்லியன் அளவுக்கு போயிருக்காரு. ஏற்கனவே யுனைடெட் அரபு எமிரேட்ஸும் போயிருக்கிறாங்க. கத்தாரும் போய் 330 ட்ரில்லியன் 330 லட்சம் கோடிக்கு அக்ரிமெண்ட்டை போட்டிருக்காங்க. இந்த 3 நாடுகளும், சவுதி, கத்தர் மற்றும் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ். இப்போ சவுதியினுடைய அடுத்த பொருளாதாரம் என்ன? ஏற்கனவே பெட்ரோல், பெட்ரோலியம் கெமிக்கல், கேஸ் அண்ட் ஆயில் ஏஜென்சி. இப்போ சவுதி என்ன பண்ணுறாங்கன்னா, இது அதிக காலத்திற்கு குரூட் ஆயிலை நம்ப முடியாது. இப்போ ஷிப்பு உலகத்தில் அதிகமாக தேவை இருக்கிறது. ஏஐ தொழில்நுட்பம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டூரிசம், கார்ப்பரேட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட், மல்டி டைமென்ஷன் இன்வெஸ்ட்மெண்ட், பலவித பலநோக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அவங்க தயார்படுத்துகிறாங்க. அந்த தயார்படுத்தலுக்கு என்ன செய்ய போகிறாங்கன்னா, எப்படி யூரோப்பியர்களையும் மத்திய கிழக்கு ஆசியாவிலிருந்தும் லத்தீன் அமெரிக்கா, அமெரிக்கா நாடுகளிலிருந்தும் ஏராளமான டூரிஸ்டுகள் தடையின்றி தடையின்றி அரைகுடை ஆடைகள், மது, கேளிக்கைகள், ப்ராஸ்டியூஷன், சினிமா, டான்ஸ், எல்லாமே உண்டு. பெரும் பணக்காரர்களுக்கு தங்குமிடமே துபை தான். அதை போன்று ஒரு மண்டலமாக மாற்றணும். இனி நம்ம ரொம்ப அதிக காலமாக பெட்ரோலை விற்க முடியாதுங்கிற ஒரு சூழலுக்கு சவுதி வரப்போகுது. அதன் விளைவு தான் முதல்ல சாராயங்களை, மதுவை திறந்து விடுறாங்க. அந்த மதுவை வெளிநாட்டுக்காரன் குடிக்கலான்னு சொல்கிறாங்க. அதில் வருமானம் உள்ளவர்கள் 14 லட்சம் 12 லட்சம் ரூபாய்க்கு மேலே ஆண்டு வருமானம் உள்ளவர்கள், முஸ்லீம் அல்லாதவர்கள் குடிக்கலாம் என்று இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக லிபரல் ஆகிட்டு இருக்கு.
இதனால் பாதிக்கப்படுற யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் என்ன பாதிக்கிறாங்கன்னா, ஒபேக்குங்கிற சொல்லக்கூடிய ஆயில் இஸ்லாமிக் ஆர்கனைசேஷன் ஆஃப் முஸ்லீம் ஆர்கனைசேஷனில் இவங்க 2 பேரும் நட்பாக இருக்கிறாங்க. இந்த பிரச்சனை, இந்த ரிஃப்ட் இன் பிட்வீன் அவங்களுக்குள்ளே வந்தனால, இனி இந்த உறவுனால ஆயில் ஃபீல்டில் 2 பேருக்குள்ள கோஆப்ரேஷன் கிடையாது. அது மாதிரி கூட்டு மேலாண்மை கிடையாது. அமெரிக்காவோட நட்போடு 2 பேரும் ஒரே கட்டில் ஒரே தட்டில் சாப்பிட முடியாது. இப்போ சவுதி இவனை பழி வாங்கிறதுக்கு தன் நாட்டில் துபையை போன்று அபுதாபியை போன்று ஒரு மண்டலத்தை உருவாக்க போகிறார்கள். அப்படி உருவாக்குனா துபையை விட எக்ஸ்பென்ஸு கம்மியாக நிறைய பேர் வர்ற அளவுக்கு ஒரு ஆர்டிஃபிஷியலான கடற்கரை, அதில் இதை போன்ற ஒரு தொழில் மண்டலம், இதை போன்ற ஒரு பெரிய புரூஜ் கலிபா மாதிரி உலகத்தில் பெரிய கட்டடங்கள், எல்லா வசதிகள், விமானத்தலங்கள், தடையற்ற வர்த்தகம், தடையற்ற என்ஜாய் எல்லாமே சவுதிக்கு வரப்போகுது. ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவாங்க. ஏன்னா மக்கா புனித நகரம், மதீனா புனித நகரம், ஜித்தா அங்கே வராது. அதெல்லாமல் சவுதியில் எவ்வளோ இடங்கள் இருக்குது, கோடிக்கணக்கான இடங்கள் இருக்குது, கோடிக்கணக்கான நிலவுலன்கள் இருக்குது. அவ்வளவுத்திலையும் கடற்கரை ஓரமாக மாற்றி செய்து கொடுப்பதற்கு அமெரிக்கா இருக்கிறான். பாதுகாப்புக்கு யூரோப் நாடுகள், அமெரிக்க நாடுகள் இருக்கிறது. செல்ல பிள்ளைகளாக இருக்கிறார்கள். ஆகவே இந்த சூழ்நிலையில் மாற்றும் போது ஒபேக்கானுடைய உறவுகள், ஆயில் ஃபீல்டு உறவுகள், கோலியேஷன் ஃபோர்ஸ் உறவுகள், இவர்களுடைய வருமானத்தில் 50 விழுக்காடை அங்கே டிரான்சாக்ஷன் ஆகும் சவுதிக்கு. ஒரு 300-400 பில்லியன் அமெரிக்கா துபை இழந்து போயிடும். இதனால் வசமாக சிக்கி கொண்டது யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். யுனைடெட் அரப் எமிரேட்ஸை பொறுத்தவரை முஸ்லீம் நாடுலாம் ஒன்றும் இல்லை. முஸ்லீம் மக்களாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள்ட்ட இஸ்லாம் எல்லாம் ஒரு பெருசாக இல்லை. ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். சூடான்லையும் சரி, அரசுக்கு எதிரான ஃபோர்ஸுக்கு நிறைய கால்ஸை கொடுத்தாங்க. ரேப்பிட் ரெடிக்கல் ஃபோர்ஸ் அங்கேருந்து ஏகப்பட்ட கடத்தல்களை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. சொமாலியாவை உலக முஸ்லீம்கள் அனைவரும் பிரிக்கிற போது பெஞ்சமின் நெத்தன்யாஹு அது அங்கீகாரம் ரெகக்னைஸ்டு. ஆனால் அது குறித்து ஒரு சின்ன வார்த்தை கூட பேசலை யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். இவர்களுக்கும் ஆப்ரஹாம் அக்காடில் கையெழுத்து போட்டதுனால இவர்களுக்கும் யூதர்களுக்கும் நல்ல நட்பு உண்டு. யாருக்கும்? யுனைடெட் அரப் எமிரேட்ஸுக்கும் யூதர்களுக்கும் நெருக்கமான நட்பு உண்டு. ஹமாஸினுடைய பயங்கரமான எதிரி. சொமாலிலேண்டை பிரித்ததில் இவர்களுக்கு நட்பு. இது அல்லாமல் ஏமனில் ஒரு இராணுவ தளத்தை செங்கடல் பகுதியில் அமைத்து, சென்காமை இஸ்ரேல் அமைத்து, அமெரிக்காவும் வரப்போகிறது. இந்த 3 பேரும் சேர்ந்து ஹூதிக்களை தாக்குவதற்கும் அழிப்பதற்கும் ஏமனை தன் கண்ட்ரோலில் கொண்டு வருவதற்கும் முயற்சி செய்கிறார்கள். இந்த மாதிரி பல குழப்பம் காணப்படுதுங்க. சவுதியினோடு மோதி துரோக பட்டத்தை ஏற்றுக்கொண்டதுனால அடுத்து சவுதி என்ன செய்ய போகிறாங்கன்னா, துபை அபுதாபியை மாதிரி, சார்ஜாவை மாதிரி துபையை போன்று ஒரு பெரிய பணம் குவியும் மண்டலத்தை உருவாக்கி, அங்கே ஏன் போகிறீங்க, ஏன் பக்கம் வாங்க. ஒரு இடத்துல 10 லிட்டரு டீ விற்றுக்கிட்டு இருக்குன்னா பக்கத்தில் ஒரு கடை போட்டால் ஒரு 2 லிட்டராவது போகும்ல. காலப்போக்கத்தில் 4-5 லிட்டர் ஆயிரும். அவங்கள்ட்ட இல்லாததெல்லாம் இவன் கொண்டு வர போகிறான். அமெரிக்காவுக்கு பெரிய ஆயுதங்கள் விற்க போகுது, பாதுகாப்பு இருக்க போகுது. இதனால் பெரும் நஷ்டத்தை யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் சந்திக்க போகிறது என்பதுதான் இந்த 2 நாட்டுக்குள்ளே ஏமனில் நடந்த தாக்குதலுக்கு பின்விளைவாக ஒபேப் கூட்டமைப்பு, ஆயில் இம்போர்ட், ஆயில் எக்ஸ்போர்ட், ட்ரேடிங் பார்ட்னர்ஷிப், மிலிட்ரி டிஃபென்ஸ் காரிடார், எல்லா விஷயத்திலும் பெரும் பாதிப்பை யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் சந்திக்க போகிறது என்பதுதான் இந்த 2 பேருக்குள்ள ரிஃப்ட் ஏற்பட்ட கான்சிக்வன்சஸ். இந்த கான்சிக்வன்சஸ் எகெயின்ஸ்ட் UAE என்பதை மட்டும் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஆதாரங்களோடு அடுத்த செய்தியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.